Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord our God be glorified. இந்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திற்கு முன்பாய் கடந்து வர தேவன் அந்த கிருபைக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். Let us praise the Lord because He has protected us. எல்லா விதமான நாச மோசத்துக்கும் விலக்கி தேவன் நம்மை பாதுகாத்து வருகிற அன்பின் தயவுக்காய் அவருக்கு மகிமை உண்டாவதாக. Let us magnify the Lord because He is protecting us from all evil. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இந்த நாளுடைய அனுதின மன்னாவை நம்ம தியானிக்கலாம். Today let us learn about the Anudina Manna. எபிரேயருக்கு எழுதின நிருபம் Hebrews 12ஆம் அதிகாரம் chapter 12 2ஆம் வசனம். verse 2. எபிரேயர் 12:2. Hebrews chapter 12 verse 2. அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். Looking unto Jesus, the author and the finisher of our faith, for who the joy that has been set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, All you are hearing this gospel. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆவியானவர் சொல்லும்போது இவ்வாறாய் சொல்லுகிறார். The Holy Spirit is saying about Jesus this thing. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, Who for the joy that was set before him, அவர் அவமானத்தை எண்ணாமல் despising the shame, சிலுவையை சகித்து he endured the cross, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். and has sat down at the right hand of the throne of God. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. சோதரம் அவர் அவமானத்தை, அவருக்கு அநேக அவமானங்கள் இழைக்கப்பட்டது. Many shame was there before Jesus. அவரை வாரினால் அடித்தார்கள். He was beaten by the rope. and அவரை உமிழ்ந்து துப்பினார்கள். They have spat on him. அவரை வஸ்திரங்களை தரித்து அவரை பரிகசித்தார்கள். They have given him rich clothes and insulted him. எல்லோரும் அவரை பரிகசித்தார்கள். Everyone said bad things about ஆனால் him. அந்த அவமானத்தை எல்லாம் அவர் எண்ணவில்லை. But he did not mind about that அவர் shame. சிலுவையை சகித்தார். He endured the cross. ஏன் சகித்தார் தெரியுமா? Why he endured? Because அவர் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஸ்தோத்திர சந்தோஷத்தின் பொருட்டு. Because for the joy that was set before him. என்ன சந்தோஷம்? What joy? தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம். That he has to sit down at the right hand of the throne of God. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அவமானங்கள், அவமான நிந்தைகள், நிறைய சிலுவைகள் போன்ற பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். In our lives may we have the shame or we can have the endurance of the cross. ஆனால் நாம் எதை குறித்தும் கலங்கக்கூடாது. But we should not be afraid of anything. எதை குறித்தும் பாரப்படக்கூடாது. We should not be worried about நமக்கு anything. முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை நாம் நினைக்க வேண்டும். We have to think about the joy that is set before us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சன்னிதானத்தில் நாம் காணப்படுகிற அந்த சந்தோஷம். The joy that we will see God in the heaven. அதனால் எந்த அவமானத்தையும் நம்ம எண்ணக்கூடாது. So we should not be despising the shame. எந்த விதமான ஸ்தோத்திர அவமானத்தையும் நம்ம எண்ணவே கூடாது, நினைக்கவே கூடாது. We should not think about the shame. ஏனென்று சொன்னால், Why? Because தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். Because he has set us before the joy that was set before us. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. 3ஆம் வசனத்தில் சொல்ல விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. In verse 3 it is said, for consider him who endured such hostility from sinners against himself. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அவரையே நம்ம நினைத்துக் கொள்வோம். Let us look upon him. நமக்காக பாடுகளை சகித்தாரே. He has suffered the cross for us. நமக்காக அவமானத்தை பட்டாரே. He has suffered the shame for us. அவரே நாம் நினைக்கும் போது நாம் எதை குறித்து கவலைப்படாமல் சந்தோஷத்தோடு அவருடைய ஓட்டப்பந்தயத்தில் பொறுமையோடு நாம் ஓடுவோம். We should not be afraid or worried about anything. We should go run in our race and run in the race patiently. ஆமென். இது கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Are you hearing this gospel? நீங்களும் நானும் You and me, பொறுமையோடு தேவனுடைய ராஜ்யத்தில் ஓட கடவோம். let us run patiently in the race. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அவமானங்களை சந்தோஷமாக மாற்றுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். The shame will be turned to joy. The Lord will keep us safe. ஆமென். ஜெபிப்போமா? கண்களை மூடி. Let us close our eyes and pray.
Our Heavenly Praise the Father, we Lord. thank you for this wonderful day. Lord, as you have given this day to Ibara praise you, Galabara, Lord, Ibara Lord, Balaba. as you have suffered all the shame, Lord, please help us to, please bring the joy that was set before you, Lord, please help us to see us in the help us to see you in the kingdom of heaven, Lord. I pray in the name of Jesus, Amen. ஆமென். நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையும் சிலுவையையும் எண்ணாமல் நீ சந்தோஷத்தோடு கர்த்தாவே ஓடி முடித்து ஸ்தோத்திரம் பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறது போல நாங்களும் எங்களுடைய முன்பாக வைத்திருக்கிற அவமானங்கள் கர்த்தாவின் நிந்தைகள் சிலுவையை பொருட்படுத்தாமல் பொறுமையோடு ஓடி உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்களுக்கு கிருபை தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து பலப்படுத்தும். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you. Praise the Lord.